வணக்கம். இந்த 2024ஆம் ஆண்டு முடிஞ்சு 2025ஆம் ஆண்டு வந்திருக்கு. 2024ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் 2 பேரை கூடுதலாக பாராட்டணும் அப்படின்னு தோணுது. தன்னுடைய தனித்துவமான நடிப்பால என்னதான் அப்பா டைரக்டரு, அண்ணன் டைரக்டரு அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு தனித்துவமான முறையில் தன்னுடைய நடிப்பு வெளிப்படுத்திய மகா அசுரன் தான் நடிகர் தனுஷ் அவர்கள். அவருடைய படம் 2024ல் 50வது படம் வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதே போல விஜய் சேதுபதி அவர்களையும் பாராட்டணும். யாருடைய தயவுமே இல்லாமல் சினிமா உலகுக்கு வந்து தனக்குன்னு ஒரு ஒரு பாணியை உருவாக்கி கொண்டு தனக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற இன்னைக்கு பிக்பாஸ் ஹீரோ விஜய் சேதுபதியும் 2024ல் 50வது படத்தை தொட்டிருக்கிறார். இந்த 2 பேருக்குமே நம்மளுடைய ரிலாக்ஸ் வித் ராம்ஜி நேயர்கள் சார்பாக பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்ளும். துள்ளுவதோ இளமை அப்படிங்கிற படத்தின் மூலமாக ஒரு சுல்லானா ஒரு ஒல்லியா அறிமுகமான நடிகரை கேலி கிண்டல் செய்தவர்கள் நிறைய பேர் உண்டு. ஆனா துள்ளுவதோ இளமை, காதல் கொண்டேன், பாலுமேந்திராவுடைய அது ஒரு கணக்காலம் அப்படிங்கிற படம் வந்த பிற்பாடு நான் என்னுடைய நண்பர் ரகோத்தமன் உள்ளிட்ட அன்னைக்கு என்னுடைய நண்பர்கள் கூட இருந்தவங்கள்ட்டெல்லாம் நான் சொன்ன ஒரு விஷயம், இந்த தனுஷ் மிகப்பெரிய நடிகராக வருவார்னு சொன்னேன். அதற்கு அடுத்தாப்புல சுப்பிரமணிய சிவா டைரக்ஷன்ல வந்த அந்த திருடா திருடி அந்த படம் கூட அவருக்கு அப்படியான ஒரு பேரை சம்பாதிச்சு கொடுத்தது. ஒரு பக்கம் நடிப்புலையும் ஒரு பக்கம் டான்ஸ் மூமெண்ட்லையும் வந்தவர். ஆக்ஷன் ஹீரோவாகவும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்தார். ஒரு கட்டத்தில் அந்த ஆள் என்ன வேணாலும் நடிப்பாயா, பிச்சு உதறிடுவாயா எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய உச்சபட்ச நடிப்பையெல்லாம் கொட்டினார். படத்தில் இங்கிலீஷ் படத்தில் நடிக்கிற அளவுக்குலாம் முன்னேறினார். அதே போல் தன்னுடைய 50வது படத்தை அவரே டைரக்ட் செய்தார். அந்த ராயன் திரைப்படத்தை அவரே டைரக்ட் பண்ணி தனித்துவமான நடிப்பு அதில் வெளிப்படுத்தியிருப்பாரு. அதே போல தனக்கு மட்டுமே ஸ்கோப் இல்லாமல் சந்தீப் கிஷன் மாதிரியானவர்களையும் அற்புதமாக நடிக்க வச்சாரு. அவராலையும் நடிக்க வைக்க முடியும். நடிக்க ஏற்கனவே ராஜகிரண் அவர்களை வைத்துக்கொண்டு பவர் பாண்டி படத்தை டைரக்ட் பண்ணினவர் தான் தனுஷ். அப்படிப்பட்ட தனுஷுடைய கரியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க வடசென்னை மாதிரி வெற்றிமாறன் அவர்களுக்கு, செல்வராகவனுக்கு எப்படி பங்கு இருக்குதோ தனுஷனுடைய வெற்றியில அவருடைய அண்ணன் செல்வராகவனுக்கு எப்படி பங்கு இருக்கோ அதே போல அவருடைய திரையுலக பயணத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றிமாறன் அவர்களுக்கும் ஒரு தனித்துவமான பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லியே ஆகும். ஏன்னா அவருடைய ஆடுகளம் பொல்லாதவனா இருக்கட்டும், ஆடுகளமா இருக்கட்டும், வடசென்னை படமா இருக்கட்டும்னு அசுரனா இருக்கட்டும், ஒவ்வொரு படத்திலையுமே தன்னுடைய அசுரத்தனமான படைப்பை வந்து வெற்றிமாறன் கொடுக்க அதுக்கு உயிர் கொடுத்தார் தனுஷ். அவருக்கு உயிர் கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்த தனுஷ் மட்டும் இல்லாமல் தனுஷுக்கே அப்படி ஒரு கதாபாத்திரத்தை வழங்கி அவரை இன்னும் இன்னும் மெருகேற்றிட்டே போனதில் வெற்றிமாறன் அவர்களுக்கு நிச்சயமாக பங்கு இருக்கு. இந்த மாதிரி அவருடைய திரைப்பயணம்ங்கிறது ஒரு சாதாரணமானதல்ல. அவருடைய கடுமையான உழைப்பு, அர்ப்பணிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இதற்குள்ள காரணம். நான்லாம் போயஸ் கார்டனில் வீடு வாங்கக்கூடாதா, ஒரு கண்ணம்மாப்பேட்டை பக்கத்தில் ஒரு சாதாரண ஒண்டு கொடுத்தன வீட்டில் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டவன் ரோட்லேயே தான் நிற்கணுமா அப்படின்னு அவர் அந்த விழாவில் பேசுனது கூட கிட்டத்தட்ட ஒரு சாதாரண ஒருத்தர் எப்படி அவர் முன்னுக்கு வந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு கட்டத்தில் அத்தனை காசையும் போட்டு எடுத்த படம் என்ன ஆக போதோ அப்படின்ற தவிப்பில் இருந்ததையும் அவர் பகிர்ந்துக்கிட்டார். அதே போல தான் விஜய் சேதுபதி ஒரு விருதுநகர் மாவட்டத்துக்கு பக்கத்தில் சங்கரங்கோவில் பக்கத்தில் ராஜபாளையம் மாதிரியான ஒரு ஊரில் இருந்துக்கிட்டு அவர் அங்கேருந்து வந்து அதுக்குள்ளார சினிமா ஆசையில் வந்து அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு காசு சம்பாதிக்கிறதுக்கு போய் அதுக்கப்புறம் சினிமா தான் நம்மளுடைய வாழ்க்கைன்னு வந்து கூத்துப்பட்டறைக்குள்ளார போய் அதுக்கப்புறம் அங்கங்கே சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு கூத்துப்பட்டறையிலேயே சின்ன சின்ன வேலைகளெல்லாம் பார்த்துக்கிட்டு நடிப்பை கற்றுக்கொண்டு அவர் அப்படியே சின்ன சின்ன கேரக்டரில் அவர் 4 பேர் நிற்பாங்க, பின்னாடி 4வது ஆளா 5வது ஆளா விஜய் சேதுபதி நிற்கிற நிறைய படங்களை நம்ம பார்க்க முடியும். புதுப்பேட்டையில் கூட யாரோ ஒருத்தர் மாதிரி தான் நின்றுட்டு இருப்பார். அவரை சீனு ராமசாமி கண்டெடுத்து தென்மேற்கு பருவக்காற்று மாதிரியான படம் கொடுக்குறாரு. அடுத்தடுத்த படங்கள் வருது. சசிகுமாருக்கு ஒரு இணையான ஒரு வில்லன் கதாபாத்திரத்தை ஹோல்டு பண்ணி மிரட்டி எடுக்கிறாரு சுந்தரபாண்டியன் திரைப்படத்தில். அதுக்கு அடுத்தடுத்த படங்கள் நம்மளை கவனிக்க வைக்குது. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரியான ஒரு படமாக இருக்கட்டும், 96 மாதிரியான ஒரு படமாக இருக்கட்டும், சேதுபதி மாதிரியான ஒரு படம், விக்னேஷ் சிவனுடைய நானும் ரவுடிதான் மாதிரியான படம், ரொம்ப அதாவது எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் அதாவது தூள் கலப்புறவர். கடைசி விவசாயின்னு ஒரு படத்தில் ஒரு சித்தன் மாதிரி ஒரு கதாபாத்திரத்தில் வந்து நம்மளை மிரள வச்சிருப்பார் அவர். தர்மதுரை மாதிரியான ஒரு படம், மாமனிதன் மாதிரியான ஒரு படம்னு அவருடைய படங்கள் எல்லாமே வந்து இதுவும் காதலும் கடந்து போகும் ஒரு படம். இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரன், அதை குமுதா ஹாப்பி அண்ணாச்சிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு விஷயம்.
பின்னாடி அடிபட்டுச்சு, பிடிக்க போனேன், விழுந்தேன் அப்படின்னு நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம்ல. அது என்னடா முறைக்கிறேன், முறைக்கல சார் பார்க்குறேன் அப்படின்னு அவர் நானும் ரவுடிதானில் சொன்ன விஷயம் ட்ரெண்டிங். இது மாதிரி விஜய் சேதுபதியினுடைய டயலாக் மாடுலேஷனுக்கு ஒரு தனி ரசிகர் கூட்டமே இருக்கு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. அந்த விஜய் சேதுபதி அவர்கள் வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் விடுதலை 1ல் வந்து ஒரு சாதாரண ஒருத்தராக வருவார், வாத்தியாரா. அவரை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. விடுதலை 2ல் புலவர் கலியபெருமாள்ங்கிற வாத்தியாராகவே உருமாறி அவர் ஒரு ராட்சசத்தனமான நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தாருங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இது மாதிரி அவருடைய படங்கள் பலவற்றை சொல்லிக்கொண்டே இருக்கும்போது 50வது படமாக மகாராஜா வந்ததையும் நித்திலன் சாமிநாதன் இயக்கத்தில் அவர் ஒரு தனி ராஜபாட்டை நடத்துறதையும் மறக்கவே முடியாது. அந்த படத்தில் இந்த உலகத்தில் எதை வேணாலும் இழக்கிறதுக்கு தயாராக இருக்கேன், என் குடும்பத்தினுடைய சந்தோஷம் முக்கியம், என் குடும்பத்தினுடைய உறவுகளை வந்து பிரித்தவர்களை கொல்லாமல் விடமாட்டேன் அப்படின்னு இருக்கிற அந்த ஆவேசம் இருக்குல்ல, அதுதான் அந்த மகாராஜா படத்தினுடைய வெளிப்பாடு. அந்த மகாராஜா ஏற்படுத்திய தாக்கம், அந்த படத்தினுடைய மேக்கிங், அந்த படத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் நடித்த விஷயம், அனுராக் காஷ்யப் அப்படி இப்படிங்கிறத எல்லாத்தையும் தாண்டி அந்த படம் சைனா வரைக்கும் போய் மிக பிரம்மாண்டமான வெற்றியை சைனாவில் கொடுத்து படம் பார்க்குறவங்கலாம் அழுகுறாங்க. அங்கே படம் பார்த்துட்டு தேம்பி தேம்பி அழுகுறோம். இங்கெல்லாம் நமக்கெல்லாம் அழுகிறதுக்கெல்லாம் நம்ம கூச்சப்பட்டுக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டெல்லாம் பல்ல கடிச்சுக்கிட்டெல்லாம் இருப்போம் நம்ம. ஆனால் அங்கே மனம் விட்டு அப்படியே ஓப்பனாக படம் பார்த்துட்டு இருக்கிற ஆடியன்ஸை அழறானுங்க. சைனாவில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை பெற்ற தமிழ் படம் அப்படிங்கிற பெருமை இப்படித்தான். எப்படி ஜப்பானில் ரஜினிகாந்த் படம் போச்சு முத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோமோ, ஆனால் அந்த ரஜினிகாந்த் படம் முத்து போணுச்சுங்கிறத எவ்வளவு பிரம்மாண்டமாக நம்ம வரவேற்று கொண்டாடினோமோ, அதுபோல் விஜய் சேதுபதியினுடைய மகாராஜா சைனா வரைக்கும் போய் கொண்டாடப்பட்டிருக்குங்கிறத இங்கே ஏன் தமிழ் சினிமா கொண்டாடலை அப்படிங்கிறது. ஆக 2024ஆம் ஆண்டுல விஜய் மக்கள் செல்வன் அப்படின்னு கொண்டாடப்படுகிற விஜய் சேதுபதி அவர்களுடைய மகாராஜா வந்துச்சு, வெற்றி படமாக அமைஞ்சுது. அதே போல் தனுஷ் அவர்கள் நடித்து இயக்கிய அந்த ராயன் திரைப்படமும் வந்துச்சு, அவருடைய 50வது படமாக. அதுவும் வெற்றி படமாக அமைஞ்சிச்சு. இந்த 2 நாயகர்களும் இன்னும் பல படைப்புகளை கொடுத்து இன்னும் பல பல அசாத்தியமான வெற்றிகளை எல்லாம் சந்திக்கணும், பல அசுரத்தனமான முயற்சிகளை எல்லாம் எடுத்து தனித்துவமான நடிப்பை வழங்கணும்னு இந்த ரிலாக்ஸ் ராம்ஜி டீம் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் விஜய் சேதுபதி அவர்களையும் தனுஷ் அவர்களையும் மனமும் வந்து பாராட்டுகிறோம். வணக்கம்.